வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கல நைட்டு டின்னருக்கு மினி இட்லியும் டிஃபன் சாம்பார் ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு கப்பு, இந்த கப்பால் ஒரு கப்பு துவரம்பருப்பு, ஒரு கப்பு பயத்தம்பருப்பு போட்டு குக்கரில் மஞ்சப்பொடி ஒரு பாதி பரங்கிக்காய் போட்டு குக்கரில் வேக வச்சுருக்கேன். இதுக்கு வறுத்து அரைக்கிறதுக்கு ஒரு 1.5 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1.5 ஸ்பூன் தனியா, மிளகு ஒரு 10, ஜீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், ஒரு 6 மிளகா வத்தல், ஒரு டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக ஒரு பட்டையும் 2 கிராம்பு, இதை வறுத்துண்டு அதில் பொடி பண்ணி போடணும் சாம்பாருக்கு. இதை தான் வறுக்கிறது. இதுக்கு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன். காய்கறி கேரட், பீன்ஸு, தக்காளி, வெங்காயம் எல்லாம் வச்சுருக்கேன். இதெல்லாம் வதக்கணும். எப்படிங்கிறத காமிக்கிறேன். நல்லா இதை நல்லா செவக்க வறுத்துக்குவோம். எல்லாத்தையும் நல்லா செவந்து போச்சு. வறுத்து எடுத்துட்டோம். நம்ம அதை இதுக்கு கடுகு தாளித்து கொட்டி ஒரு காஞ்ச மிளகாய், ஜீரகம் போட்டு வெங்காயம், வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்டுனா இதோட நறுக்கி வச்ச தக்காளியும் போட்டுக்கலாம். இதையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியை போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். நறுக்கி வச்ச காய்கறி எல்லாம் போட்டுக்கலாம். கேரட்டு, பீன்ஸு, காய்கறியோட ஒரு ஸ்பூன் தனியா பவுடர் போட்டுக்கலாம். ஒரு ஏற்கனவே வறுத்து அரைக்கிறதுல மிளகா வத்தல் போட்டுப்போம். சும்மா ஒரு டேஸ்ட்டுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் காரப்பொடி. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான, இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். அப்புறம் பார்க்கலாம். ஊற வச்சுருக்க புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றுக்கலாம். இல்லை புளி தண்ணி ஊற்றி உப்பு போட்டு எல்லாம் போட்டு இந்த காய்கறி கொஞ்சம் வேகட்டும். இங்கேயும் நமக்கு பருப்பு, பரங்கிக்காயெல்லாம் போட்டுமே நல்லா வெந்திருக்கு. இது காய்கறி எல்லாம் வெந்தோடனே இதில் கொட்டி வறுத்ததை பொடி பண்ணி இதில் போட்டு சாம்பார் காமிக்கிறேன். இப்போ இந்த பருப்பில் நம்ம வேக வச்ச தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் அப்படியே கொட்டிக்கலாம். காய்கறி, தக்காளி, வெங்காயம் எல்லாம் அப்படியே அதில் கொட்டிக்கலாம். இதோடு சேர்ந்து கொஞ்சம் இது கொதிக்கட்டும். கொதித்தோடனே அந்த பொடியையும் போட்டு அரைச்சி வச்சுருக்க இந்த பொடி இதையும் போட்டு சேர்ந்த மாதிரி வரட்டும். வந்தவொடனே காமிக்கிறேன். மினி இட்லி வாக்கணும். இப்போ சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பொடியை போட்டுடலாம். பொடியெல்லாம் போட்டாச்சு. பொடியெல்லாம் போட்டு சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். இதில் கொஞ்சம் வெல்லம் போடணும். வெல்லம் போட்டுடலாம்.
இப்போ இதில் வந்து ஒரு சின்ன துண்டு வெல்லம் போடலாம். இந்த வெல்லம் போட்டால் இந்த புளிப்பு உரப்பு எல்லாத்தையும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுதான் நம்மளோட மினி இட்லி சாம்பார் ரெடி ஆகிடுது. கொத்தமல்லியை போட்டு இறக்கிட வேண்டியதுதான். நல்லா கொதிச்சிருக்கு. மினி இட்லி தட்டில் ஊற்றி வச்சாச்சு ரெடியாக. வேக வச்சுட்டு எடுத்து சாம்பாரில் போட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். நம்மளோட மினி இட்லி சாம்பார். இன்றைக்கி நம்ம டின்னர் இது தான், மினி இட்லி சாம்பார். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.